ஒரே கல்லூரியில் படித்த இரண்டு நண்பர்கள், ஒரே மதிப்பெண், ஒரே திறமை. இருவரும் ஒரே நாளில் வாழ்க்கையை தொடங்கினார்கள். 10 வருடங்கள் கழித்து ஒருவர் மாதம் 15,000 ரூபாய் சம்பளத்திற்காக காலை முதல் மாலை வரை உழைத்துக் கொண்டிருந்தார். மற்றொருவர் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுத்து கோடிக்கணக்கில் வருமானம் ஈட்டிக் கொண்டிருந்தார். இருவரும் கடினமாக உழைத்தார்கள். அப்படியிருக்க இந்த மிகப்பெரிய வித்தியாசம் எப்படி வந்தது? அந்த கேள்விக்கான பதிலை ஒரு இளைஞன் புத்தரிடம் கேட்டதாக கற்பனை செய்யுங்கள். அந்த கதையை இப்போ கேளுங்கள். கதையின் முடிவில் 0 இன்வாய்ஸ் இல்லாமல் பிசினஸ் செய்ய தகவல் உள்ளது. வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண ஒரு சிந்தனை இந்த கதையில் இருக்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பு மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் முருகன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் உழைப்பாளி. காலை சூரியன் உதிக்கும் முன்னே எழுந்து வேலைக்கு செல்வான். இரவு அனைவரும் தூங்கிய பிறகுதான் வீட்டிற்கு வருவான். ஆனால் மாதத்தின் கடைசி வாரம் வந்தாலே கையில் இருந்த பணம் முழுவதும் காலியாகிவிடும். நான் இவ்வளவு உழைக்கிறேன், ஆனால் ஏன் என் வாழ்க்கை முன்னேறவில்லை என்ற கேள்வி தினமும் அவன் மனதை காயப்படுத்தியது. ஒரு நாள் கிராம மக்கள் அனைவரும் ஒரு செய்தியை பேசிட்டு இருந்தாங்க. புத்தர் அருகிலுள்ள காட்டில் தங்கியிருக்கிறார். இந்த செய்தியை கேட்ட முருகன் உடனே புத்தரை சந்திக்க புறப்பட்டான். அவர் அமைதியாக ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தார். முருகன் மரியாதையுடன் வணங்கி கேட்டான், குருவே, நான் தினமும் கடினமாக உழைக்கிறேன். என் உடலும் சோர்வடைந்து என் மனமும் சோர்வடைகிறது. ஆனால் என் வாழ்க்கை மட்டும் முன்னேறவில்லை. ஏன்? புத்தர் அவனை பார்த்து மெதுவாகச் சிரித்தார். உன்னை 2 கேள்விகள் கேட்கிறேன். உண்மையாக பதில் சொல். முருகன் தலை அசைத்தான். நீ வேலை செய்கிறாயா அல்லது மதிப்பை உருவாக்குகிறாயா? முருகனுக்கு அந்த கேள்வியே புரியவில்லை. 2க்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டான். புத்தர் அருகில் இருந்த 2 மெழுகுவர்த்திகளை எடுத்தார். ஒன்றை ஏற்றி வைத்தார், மற்றொன்றை ஏற்றாமல் வைத்தார். பிறகு கேட்டார், எது வெளிச்சம் தருகிறது? எரியும் மெழுகுவர்த்தி. ஏன்? அது எரிகிறது. புத்தர் சிரித்தார். அப்படித்தான் வேலை. நீ வேலை செய்யும் வரை மட்டுமே வருமானம் வரும். நீ நிறுத்தினால் அந்த வருமானமும் நிற்கும். சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு அருகில் இருந்த ஒரு எண்ணெய் விளக்கை காட்டினார். இதில் தொடர்ந்து எண்ணெய் ஊற்றினால் இது நீண்ட நேரம் எரியும். ஒரு அமைப்பை உருவாக்கினால் அது உனக்காக தொடர்ந்து வேலை செய்யும். அதுதான் தொழில். முருகன் ஆழமாக யோசிக்க ஆரம்பித்தான். அவனுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக உழைப்பு மட்டும் போதாது, உழைப்பின் திசையும் முக்கியம் என்ற எண்ணம் அவன் மனதில் தோன்றியது. புத்தர் மீண்டும் பேச தொடங்கினார். நேரத்தை விற்று பணம் சம்பாதிப்பவன் வேலை செய்கிறான். ஆனால் ஒரு மதிப்பை உருவாக்கி பலருக்கும் பயனளித்து அதனால் வருமானம் பெறுபவன் ஒரு தொழிலை உருவாக்குகிறான். அந்த ஒரு வாக்கியம் முருகனின் மனதில் ஆழமாக பதிந்தது. புத்தரின் வார்த்தைகள் முருகனின் மனதில் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தன. அவன் மெதுவாக கேட்டான், குருவே, அப்படியானால் வேலை செய்வது தவறா? புத்தர் உடனே தலையசைத்தார். இல்லை, வேலை தவறு அல்ல. ஆனால் வேலை மட்டுமே வாழ்க்கை என்று நினைப்பதுதான் தவறு. முருகன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். புத்தர் அருகில் இருந்த ஒரு பெரிய மரத்தை காட்டினார். இந்த மரத்தை பார். இன்று ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு நிழல் தருகிறது, பறவைகளுக்கு வீடு தருகிறது, பழங்களை தருகிறது. ஆனால் இது ஒரே நாளில் இவ்வளவு பெரிய மரமாக வளரவில்லை. ஒரு சிறிய விதையாகத்தான் தொடங்கியது. அதை தினமும் வளர்த்தார்கள். அதுபோலவே ஒரு தொழிலும் ஒரு சிறிய யோசனையில்தான் தொடங்குகிறது. தொடக்கத்தில் வருமானம் குறைவாக இருக்கலாம். ஆனால் பொறுமையாக வளர்த்தால் ஒரு நாள் அது பலருடைய வாழ்க்கையையே மாற்றும். முருகன் கேட்டான், அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? புத்தர் சிரித்தபடி சொன்னார், முதலில் உன் வேலையை நன்றாகச் செய். அதிலிருந்து கற்றுக்கொள். மக்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொள். அதன் பிறகு அந்த தேவைக்கான ஒரு தீர்வை உருவாக்கு. மக்களின் பிரச்சனையை தீர்ப்பவனிடம் பணம் தானாக வரும். அந்த ஒரு வரி முருகனின் மனதை முழுவதுமாக மாற்றியது. அன்றிலிருந்து அவன் சம்பளத்தை மட்டும் நினைக்கவில்லை. அவன் தினமும் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். சிறிது சிறிதாக பணத்தை சேமித்தான். மக்களுக்கு உண்மையில் என்ன தேவை என்பதை கவனித்தான். சில மாதங்கள் கழித்து தன் கிராமத்தில் ஒரு சிறிய தொழிலை தொடங்கினான். தொடக்கத்தில் தோல்வி வந்தது. மக்கள் வாங்கவில்லை. பலர் கேலி செய்தார்கள். உன்னால் முடியாது, வேலையை விட்டது பெரிய தவறு என்று சொன்னார்கள். ஆனால் புத்தர் சொன்ன ஒரு வார்த்தை அவனுக்கு நினைவுக்கு வந்தது. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அவன் மீண்டும் முயற்சி செய்தான். தவறுகளை சரி செய்தான். தரத்தை உயர்த்தினான். மக்களிடம் நேர்மையாக நடந்து கொண்டான். சில வருடங்கள் கழித்து அவன் தொடங்கிய சிறிய தொழில் பெரிய நிறுவனமாக மாறியது. ஒரு காலத்தில் வேலை தேடிய முருகன் இப்போது நூற்றுக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுத்தான். ஒரு நாள்
அவன் மீண்டும் புத்தரை சந்தித்தான். கண்களில் கண்ணீருடன் சொன்னான், குருவே, நீங்கள் எனக்கு பணத்தை பற்றி கற்றுக் கொடுக்கவில்லை, சிந்திக்கும் முறையை மாற்றி கற்றுக் கொடுத்தீர்கள். புத்தர் சிரித்தார். வாழ்க்கையை மாற்றுவது பணம் அல்ல, சிந்தனை. சிந்தனை மாறினால் முடிவுகள் மாறும், முடிவுகள் மாறினால் வாழ்க்கையும் மாறும். இந்த கதையின் பாடம் என்ன? வேலை செய்வது தவறில்லை. ஒவ்வொரு பெரிய தொழிலும் ஒரு சிறிய வேலையிலிருந்துதான் தொடங்கியது. ஆனால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்கள் நேரத்தை மட்டும் விற்றுக்கொண்டே இருந்தால் உங்கள் வருமானத்திற்கும் ஒரு எல்லை இருக்கும். உங்கள் அறிவு, உங்கள் திறமை, உங்கள் அனுபவம் மற்றவர்களின் பிரச்சனையை தீர்க்கத் தொடங்கும் போது அதுதான் உண்மையான வளர்ச்சியின் ஆரம்பம். இன்றே உங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். நான் சம்பளத்திற்காக மட்டும் உழைக்கிறேனா அல்லது மதிப்பை உருவாக்க கற்றுக்கொள்கிறேனா? உங்கள் பதில்தான் உங்கள் எதிர்காலத்தை முடிவு செய்யும். உங்களுக்கு ஒரு அருமையான பிசினஸ் பண்ணணும், எந்த ஒரு இன்வாய்ஸ் செய்யாமல், பணத்தை செலவு செய்யாமல், அப்போ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் காமெண்ட்ல இருக்க என்னை உடனே தொடர்பு கொள்ளவும், வாட்ஸ்அப்ல பிசினஸ் என்று மெசேஜ் பண்ணவும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். இன்வாய்ஸ் இல்லாம பிசினஸ் பைய வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.